ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு our சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜோட ஃபைனல் பார்ட், தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட்ஸ்லாம் அப்படியே க்யூட்டாக கொடுத்துட்றது, நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டீங்க அப்படி இப்படின்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒரு லவ் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஹேட் எவ்வளோ டக்குன்னு வாங்க முடியுமோ அந்த டக்குன்னு வாங்கிடலாம். பட் ஒருத்தவங்க கிட்டேருந்து லவ் அதை கெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து அந்த லவ் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல வேர்ட்ஸால். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எப்பயுமே உங்களோட இந்த சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் போன பாட்டு அந்த அளவு வியூஸ் போகல, ஏன்னு தெரியல. பட் ஸ்டில் ஓகே, நாம் இந்த பாட்டை பார்க்கலாம். அப்புறமா ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு ஹார்ட் கொடுத்துருக்க மாட்டேன். அது ஏங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு ஹார்ட் மட்டும் கொடுத்துட்டு மித்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாமல் ஹார்ட் கொடுக்காமல் இருக்கேன்னா, சில கமெண்ட்ஸ்லாம் அப்படியே பேராகிராஃபாக பெருசாக எழுதியிருக்கீங்க. அதுக்கு நான் டைம் ஒதுக்கி நான் அழகாக ரிப்ளை பண்ணும்ல. மற்றவங்களாம் சூப்பர் நைஸ் அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் சும்மா ஹார்ட் அப்படி கொடுத்துருவேன். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் ரீட் பண்ணி பை இன்ச்சாக உங்களுக்கு ரிப்ளை அழகாக கொடுக்கணும்ல. ஸோ அதனால தான். ஓகேடா. அண்டு எனக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நவம்பர் 10லேருந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட, ஒரு 1.5 வீக்ஸ்னே வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நான் வரமாட்டேன் மீன்ஸ் மேபி ஏதாச்சும் ஒரு சான்ஸில் இருந்தாலும் வரும். பட் ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். பிகாஸ் எத்தனை பேர் வீடியோ லாஸ்ட் வர பார்ப்பீங்கன்னு தெரியல. அப்புறம் ஏன் வரல வீடியோ, ஏன் வரல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் நமக்கு ஒன்று இருக்குடா. அந்த வாட்ஸ்அப் சேனலில் தான் வீடியோ வருமா இல்லை ஒர்க்காக இருக்கா, என்ன வீடியோ வரும் அப்படி இப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அண்டு உங்களோட ஒப்பீனியனும் ஓட்ஸும் அங்கே தான் கேட்பேன். ஸோ ஃபஸ்ட் அட்மினே சொல்லியிருப்பா, யூ பிலாங்ஸ் டு மீ நான் டெலீட் பண்ணலடா, ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன்னு வாட்ஸ்அப் சேனலில் தான் சொன்னான். ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலோட எல்லா அப்டேட்ஸுமே அங்கே தாண்டா வரும். ஸோ டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் போயிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகேடா தங்க குட்டீஸ். ஸோ லாஸ்ட் பார்ட் எதோட என் பண்ணியிருப்போன்னா, லைக் ஜேகேயோட எக்ஸ் குழந்தையவும் தயங்கையும் த்ரெட் பண்ணியிருப்பான். அட்லாஸ்ட் குழந்தைய ஹக் பண்ணிட்டு தயாங்கோட லவ் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் தயாங் இதெல்லாம் சரி வராது, அகெயின் எல்லாமே கான்ட்ராக்ட் பர்பஸ்ன்னு சொல்லி ஹர்ட் பண்ணிடுவான்னு அவன் அப்படியே விலகி போயிருப்பான். அப்போ ஜேகே வெளியே போயிட்டு அவனையும் அப்படியே போலீஸில் பார்த்துட்டு மிரட்டிட்டு தயாங்க்கு ரிங் வாங்குறதுக்காக அப்படியே போயிருப்பான். ஓகே, அப்போ இந்த பாட்டில் வேணாம் ஒன்று கழட்டி விட்டுக்கலாம். சட்டை வர சிலுக்கு சட்டை மாதிரி இருக்கு. அவன் சும்மாவே இங்கே தெரிஞ்சாலே தடவுவான். இப்போ வேற சில்க்கு சட்டையெல்லாம் நல்லா 2 சைடு புள்ளியாக தெரியுது. என்ன பண்ணுறது? ஐயோ, உனக்கு வேற கீழே ஒரு மாதிரி பண்ணிடுது அவர் வந்தாலே. அச்சோ ஜுஜு, என்ன நீங்கள்? எனக்கு தெரியும், அப்பாவை தேடுறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன காஸ்டியூம் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டாலரில் வச்சு நம்ம கார்டன் கூட்டு போக போகிறோம், பார்க் போக போகிறோம். நீ, அம்மா, அப்புறம் அப்பா, 3 பேர் போக போகிறோம். இப்போ இந்த குட்டியை சிரிச்சிட்ருக்கு. உங்களுக்கு எந்த காஸ்டியூம் வேணும்? இது வேணுமா? இது முயல் குட்டி, அழகாக 2 காது இருக்குது புஸ்கு புஸ்குன்னு. அப்புறம் இது கரடி குட்டி. முயல் குட்டி உங்கள் அப்பா, கரடி குட்டி உங்கள் அம்மா. இது வேணுமா? முயல் காஸ்டியூம் தான் வேணுமா இந்த ஜுஜுக்கு? சரி, அப்போ இந்த ஒயிட் கலர் புஸ் புஸ்ன்னு இருக்க முயல் காஸ்டியூமே உங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு குழந்தையும் அழகாக அந்த முயல் காஸ்டியூம் போட்டு விட்டுறான். அப்போ இந்த சைட் ஜேகே வீட்டுக்கு அப்படியே திறந்துட்டு உள்ளே வர்றான். அப்போ தான் தயாங் க்யூட்டாக குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்படியே கையில் வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். பேபி பார்க்க செம்ம ப்ரிட்டியாக இருக்கான், தயாங் பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்கான். ஸோ ரெண்டையும் மாறி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஜேகேவும். அப்போது தயாங்க்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஐயோ தயாங், அந்த ரிங்கை மறந்துட்டேனேடா, ஐயோ அப்படின்னு குழந்தைய அகெயின் ஜேகே கிட்ட கொடுத்துட்டு சோஃபா கடியிலலாம் தேடிட்டு இருக்கான். இப்போ ஜேகே முழிச்சிட்டு பார்க்குறான். டேய் தயாங், என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா ஒன்றும் இல்லை ஜேகேம்மா,
அது சாரி, என்னை திட்ட மாட்டீங்கல்ல? ம். டேய் எதுக்கு இப்போ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிட்ருக்க? ம். அது உங்கள் எக்ஸோட ரிங் நான் டேபிள் மேலே தான் வச்சுருந்தேன். ஆனால் அது 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 தொலைஞ்சிருச்சு. நான் குளிச்சுட்டு வந்து தேடலான்னு இருந்தேன். மறந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். நான் இப்போ தேடி தந்துடுறேன், இங்கே தான் இருக்கும், நான் கண்டிப்பாக தேடிடுவேன் அப்படின்னு தேடுறதுக்காக சோஃபா கீழே குனிகிறான். இப்போ ஜேகே டக்குன்னு தாயங்க பிடிச்சி இழுத்து, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, இல்லை இல்லை, அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும்ல, அதான் வேணாங்கிறேன்ல, வேணாம் அப்படின்னு தயாங்க அவனோட ஷோல்டரோடு அப்படியே சாய்ச்சிக்கிறான். போகலாமா? ரெடியாக இருக்கியா? ம், ரெடியாக இருக்கா. பர்ஃப்யூமெல்லாம் செம்மையாக இருக்கே அப்படின்னு தயாங்கோட கழுத்து பக்கத்தில் போயிட்டு அப்படியே அவனோட நோஸை வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். தயாங்கே ஒரு நிமிஷம் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுது. ஜேகே என்ன பண்ணுற? ஜேகேம்மா என்ன பண்ணுற நீனு? ம், அது ஜேகே. டேய் என்ன? ம், ஓ என்னோட நோஸ் உன்னோட கழுத்தில் பட்டதையே எப்படியா? ம், இப்படி பண்ணதான் நீங்கள் இன்னும் என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ஜேகே வெளியில் போகணும். பாரு பாப்பா வச்சுட்டு என்ன? ம், என்ன ஒரு குழந்தை பார்த்துக்கலாம். ஆ என்ன? ஒன்றும் இல்லை, இது மட்டும் அப்படியே உனக்கு காதில் விளங்காத மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு தயாங்கோட இடுப்பை பார்க்குறான். அப்போ தயாங்க அப்படியே முன்னாடி உள்ள சட்டையை அப்படியே முன்னாடி இன் பண்ணிவிட்டு பின்னாடி மட்டும் அப்படியே விட்டுருப்பான், லைக் ஒரு மாதிரி ஸ்டைலாக ஃபேஷன் சென்ஸ் இருக்க மாதிரி. அப்போ ஜேகே அப்படியே முன்னாடி உள்ள வர கை விடுறான். ஜேகே என்ன பண்ணுற? ஜேகே எல்லாத்தையும் மொத்தமாக வெளியே எடுத்து போடு, எனக்கு எப்படி நெருங்கும் போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நானே பண்ணவன்ல, நீ என்ன பண்ணுற? நான் ஒரு ரிங்கை தொலைச்சிட்டேன், நீ என் மேலே கோவப்படணும். நான் இது கூட அவன் மேலே கோவப்படணும்? அந்த ரிங் எனக்கு தேவையில்லை. டேய் அதை நான் தான் எடுத்துகிட்டு போனேன். போய் தானே சொல்கிறீங்க? உண்மையிலே நான் தானே எடுத்துகிட்டு போனேன். சரி குட்டிக்கு டைம் ஆகுது, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. ஸோ குட்டி அழகாக பின்னாடி ஒரு கார் சீட்டில், லைக் பேபிஸ்க்குன்னே பின்னாடி காருக்கு ஒரு சீட் இருக்கும் தெரியுமா, அதில் அழகாக வாயில் ஒரு சூப்பி வச்சு அந்த குட்டியை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ தயாங் முன்னாடி இருக்கான். ஜேகேவோட கை அப்படியே கியரை போடுற மாதிரி அப்படியே தயாங்கோட தொடையை தடவுறான். ஜேகே என்ன? காலையிலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கு, என்னென்னமோ ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல காலையிலேயே, நீ சொன்னா விட்டுருவேண்ணா, இன்னும் 2 months இருக்குல்ல கான்ட்ராக்ட் முடியா, அது வரை என் கூட தான் இருக்கணும். சரி கத்தாத. இப்போ பேபி எப்படியே முழிச்சு பார்க்குறான். பாரு குழந்தை எப்படி பார்க்குறான்னு. எனக்கு தம்பி பெற்றுதா இல்லை தங்கச்சி பெற்றுதான்னு கேட்குறான். அதுக்கு தான் ரெடி பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தவன் வாயவே திறக்க மாட்டான். எதுக்கு எப்படி இருக்க நீ? என் கூட என்ன குறைச்சலாக இருக்குது? கீழே கூட பாரு, நல்லா பெருசாக தான் இருக்குது, காட்டுட்டா? சீ என்ன நீ? அதெல்லாம் இல்லை, நீ பேசாமல் போ. என்ன வைக்கப்படுறியா? அன்னைக்கு குளிச்சு நான் டாலோட வந்து நிற்கும் போது மட்டும் அப்படியே கீழே மட்டும் பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது? காலங்காத்தாலேயே தூக்கிட்டு நிற்குது, நான் என்ன பண்ண முடியும்? உனக்கும் அப்படி தானே? ஜிக்கி இப்போ மட்டும் நீ நேராக பார்த்த வண்டியை ஓட்டல, அவ்வளோதானா? என்ன பனிஷ்மெண்ட் சொல்லு பார்க்கலாம். அந்த பனிஷ்மெண்ட்டை பொறுத்து சேட்டை பண்ணணுமா இல்லை குட் பாயாக இருக்கணுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். ஜிக்கி வந்துடுச்சு, பார்க் வந்துடுச்சு, காரை பார்க் பண்ண, நான் பேபியை தூக்கிக்கிறேன் அப்படின்னு விட்டா போதும்னு அவன் அப்படியே எழுந்து ஓடுறான். அப்போ ஜேகே அப்படியே என்னோட பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு அந்த ரிங் பாக்ஸை லைக் கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கிறான். தயம், இது நம்ம ஃபேமிலி அவுட்டிங் மட்டும் இல்லை, இந்த பார்க்கில் வச்சு தான் உனக்கு நான் ப்ரப்போஸும் பண்ண போகிறேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ அதை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டேன்னு, பிகாஸ் உனக்கே தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவ? உன்னோட இந்த லவ் ரொம்ப பியூராக இருக்குது, அது எனக்கு வேணும், ஒத்துக்கிறேன். நான் ஒரு டிவோர்ஸ் ஆன பையன், ஆனால் உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஆனால் உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டாம், பேபியே எப்படி பார்த்துக்கிறேண்ணா? குழந்தை, உனக்கு ஒரு குழந்தை வருமா நீ? அப்படின்னு எப்படி பார்த்து கொஞ்சிட்டு இருக்க தாயாங்க தூரமாகவே. அப்புறமா எல்லாரும் லைக்
ஃபேமிலியாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லைக் நடக்கிற மாதிரி பேபிஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அழகாக அந்த புல் தரையில் விட்டு அது தவந்துட்டு நடந்துட்டுன்னு க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அப்போ தயம் அப்படியே ஸ்டாலரில் பேபியை வச்சு தள்ளிட்டு அந்த வாக்கிங் ஏரியா இருக்கும்ல அதில் வாக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஜேகேவும் அப்படியே ஸ்டாலரை பிடிச்சிக்கிறான். லைக் ஜேகேவோட ஒரு ஹேண்ட் அப்படியே தயங்கோட ஹேண்டை கிராப் பண்ணியிருக்கு. தயம் ஏன்டா அப்படி பண்ணுறான்? ஜேகே யாரும் பார்க்குறாங்க பாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஹேண்ட் சைடு. ஆ ஒய் பேபி. என்ன பால் விளையாடுறீங்களா? பால் விளையாடுறேன். நாங்கள் எப்படி இருக்கோம்? இப்போ தான் நியூவாக மேரேஜ் ஆகிருக்கு. இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குங்கிறீங்க, அதுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்குது. அச்சோ, இந்த பாப்பா உங்கள் அப்பா மாதிரியே இருக்குது. அப்போ தயாங்கும் இல்லை, அவங்க அப்பா மாதிரியே இருக்குல்ல சிரிக்கும் போது அந்த உருண்டை கண்ணு. ஆமாம் அப்படின்னு இந்த குட்டியும் அழகாக சொல்லுது. இரு, நான் நமக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? ஜேகே, உன்னை விட்டா நீ ரொம்ப ஆடுற, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வேணாம், போதும், நிறுத்திக்கோ. நிறுத்த முடியாது. என்னடா பண்ணுவா? என்ன பண்ணுவா அப்படின்னு அங்கேயே இடுப்பு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க கூட அவனுக்கு கூசுது தானே. அப்போது அப்படியே அவங்க கொண்டு வந்த பிளாங்கெட்டை அந்த கிராஸில் விரிச்சிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவை தூக்கி தயம் அப்படியே அந்த கிராஸ் மேலே உட்கார வைக்கிறான். கிட்டி, இப்போ தான் கொஞ்சமாச்சும் அப்படியே தவழ்கிற மாதிரி குப்புற பரண்டு தவளை போகிறீங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான இடம் வேணும்ல, அதான் அப்பாவும் இல்லை புரியலையேன்னா அப்பாவும் அம்மாவும் இங்கே கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே எதுக்கு முந்திரி கோட்டை மாதிரி முந்திட்டு வரீங்க? அப்படி தான் முந்திட்டு வருவேன். அம்மான்னு மட்டும் சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, என் குழந்த அவங்க குழந்தையா? நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும், புரியுதுல? 2 குழந்தையும் விட்டு நல்லா அடிக்க சொல்லுவேன். அப்போ கூட பாரு வன்மம், என் மேலே வன்மம் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நான் அடிக்கணும், அப்போ தான் குழந்தை வரும். என்ன சொன்னீங்கப்போ? மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். என்ன சொன்னீங்கப்போ? ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். அது மட்டும் இந்த காது கேட்காதா? இந்த கரடி குட்டி காதுக்கு கேட்காது, என் காது கேட்காது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். அப்போ ஜேகேக்கு கால் வருது. அப்படியே தயாங்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. அப்படியே இம்பார்ட்டண்டான காலாக இருக்கும், அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். மறைக்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். ஜேகேம்மா, நீங்கள் கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? நான் போயிட்டு நம்ம வரும்போதே வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலி பண்ணிட்டோம்ல, இங்கே வர ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், குட்டிக்கும் கொடுக்கணும்ல, அதனால் நமக்கு வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயம், நீ உட்காரு, நான் போயிட்டு வரேன். அச்சோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்புறான். அப்போது ஜேகே அகைன் அப்படியே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்டையோ. எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கணும், எனக்கு அதுதான். ரிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் சொல்லும்போது குட்டி குட்டியாக அழகாக டெக்கரேஷன்ஸ் பண்ண இடத்துக்கு நான் அவனை கூப்பிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா அங்கே வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவேன். என் குழந்தைய வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் பார்த்துட்டலடா? மச்சான் அதெல்லாம் பார்த்துட்டேன். அப்புறம் அவ்வளோதான்டா, அவ்வளோதான். டே சுகா, சொல்லுடா. ஜிமினங்க தோதா பக்கத்தில் தான். என்ன புதுசாக என்ன தேடுற மாதிரி இருக்கு? டே முயல் குட்டி, ஒன்றும் இல்லைடா, எப்படி இருக்க? இருக்கா இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சிச்சா என்ன? டே பக்காவாக பண்ணிடுங்கடா. டே யாருக்கோ எப்படியோ டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் அந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு வாழ்க்கையிலே முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சன் நீனு, உனக்கு அழகாக பண்ணி கொடுத்துட மாட்டோமா? டேய் முயல் மூஞ்சா, வையிடா, நாங்கள் ஸ்பாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் முடிச்சுட்டு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுறோம், ஸ்பாட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க 2 பேரும். இப்போ தயவங்க இதெல்லாம் ஐ திங்க் சம்திங் இஸ் இம்பார்ட்டன்ட், அது ஏதாச்சும் இருக்கலாம். எனக்கு அது தேவையில்லை. நம்ம உண்டு, நம்ம மேலே உண்டுன்னு இருக்கணும்ல. பிகாஸ் அவர் ஏதோ விளாட்டாக பண்ணுறாரா என்னென்னலாம் தெரியல,
பட் நான் அவர் மேலே உண்மையாக தான் இருந்தேன். ம், என்ன பண்ணுறது? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவரை விட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. இவரை விட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 50% இவர்னா எனக்கு 80% என் குழந்த. என் குழந்த இல்லைனாலும் அவன் என்னை பார்க்குற பார்வை, க்யூட்டாக என்னோட கையை பிடிச்சிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் அவனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் முக்கியமாக தூங்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இறுக்கமாக என்னோடய ஷர்ட்டை பிடிச்சிக்கிறோம். அச்சோ, அது குழந்தையே கிடையாது, சரியான க்யூட். அது பேபி டால் மாதிரி இருக்கும். அதையும் விட்டு போக முடியாது. ஐயோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஜங்குக்கு வர என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்பாரு. தயாங் போகலாம் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்துட்டு எப்படி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கும், ஐயோ டேய் தயாங்கா, உனக்கு தெரியாதுல்ல எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்கடா, ரொம்ப ரொம்ப. அங்கேருந்து நடந்து வரும்போது உன்னோட ஹேர் அந்த காற்றுக்கு ஆடுறது, அப்புறம் நீ போட்டிருக்கிய அந்த சில்க்கு சட்டை, அது அவ்வளோ அழகாக உன் உடம்போடு ஒட்டி போயிட்டு உன்னோட இடுப்பு வளைவுன்னு எல்லாம் தெரியுது. முக்கியமாக உன்னோட இந்த ஸ்மைல், என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுற பற்றியா, அந்த ஸ்மைல் தான் என்னை ஏதேதோ பண்ணிகிட்ருக்கு. தயம், ஐ கான்ட் வெயிட் டு ப்ரப்போஸ் யூ. சீக்கிரம் வாடா, அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே ஜிமின் வந்துடுறான். இது யார்? ஜேகே, இது யார்? நான் மச்சான் சொல்லையா? நான் ஜிமின், அவனோட தோஸ்து, ஃப்ரெண்டு. தயம், என் ஜிமின் என்னோடய ஃப்ரெண்ட். சுகா இல்லையாடா? இதோ வரேண்ணா, கொடு குழந்தைய, நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறோம். ஓ, எப்படி நடிக்குது பாரு நாய். நான் தான் வர சொன்னேன், குழந்தைய தூக்கிட்டு போத்தாங்க, நான் அந்த சைட் கொஞ்சம் கூட்டு வரேன்னு. எப்படி க்யூட்டாக நடிக்கிறான் பாருங்க ஜிமினா அப்படின்னு. ஜேகே தான் வர சொல்லியிருப்பான் ஜிம்மினை. பிகாஸ் குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அவன் அந்த ஸ்பாட்க்கு போயிட்டானா. அவன் தயவங்க அப்படியே கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு அழகாக ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளானோடு தான் ஜேகே போயிருக்கான். அது ஜேகே, டே தயம், அவன் என் ஃப்ரெண்டு தான், குழந்தைய கொடு. என்ன நீனு? அது அப்போ இந்த குழந்தைய தயாங்க பார்த்து சிரிக்குது. குட்டி, குழந்தைய பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த புட்டி, குழந்தை அழுதான்னா ஒன்றும் பாலுக்கு அழுவான், அப்படி இல்லைன்னா மோஷன் போயிட்டா அழுவான். நீங்கள் டைப்பர் சேஞ்ச் பண்ணணுன்னா என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க, நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அப்புறம் பசிக்குதுன்னு கேட்பான், இது கொடுத்துருங்க. டேய், என்ன இவன் ரொம்ப. அப்போ ஜேக்கும் சிரிச்சிட்டு, எப்படி நம்ம பையன் நல்ல பையனை தான் பிடிச்சிருக்கு. அப்போது ஜிம்மின்னு அப்படி தூக்கிட்டு ஜேகே கிட்ட கண்ணை காட்டிட்டு போகிறான். அப்போ ஜேகேவும், இதாயும், என்ன ஜேகே, ஒரு வாக் போகலாமா? வாக்கா? அது குழந்த. டேய், என் குழந்த தானே, நம்ம குழந்த தானே, கொடுக்கலாம். என் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் குழந்தை கடத்துகிற கும்மல் இல்லை. அது இல்லை, பட் இருந்தாலும். டேய், சின்ன வயசில் அவனும் வந்து பார்த்துக்க தான் செஞ்சான். நான் தொலைஞ்சா கூட கவலைப்பட மாட்டேன் போலையே, ஆனால் குழந்தை தொலைஞ்சான்னா ரொம்ப கவலைப்படுவ போலையேடா. அது சரி, போகலாம். எப்போ வீட்டுக்கு திரும்பி போவோம்? டேய், வந்தே 1/4 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வீட்டுக்கு திரும்பி போகணுமா? உண்மையிலே உனக்கு போகணுமா? அது அப்படிலாம் இல்லை. தயம், என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறியா? என்ன திடீர்னு வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது, என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஹோல்ட் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறா, ஹோல்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு தயாங் அப்படியே ஜேகேயோட ஹேண்ட்லேயே அப்படியே ஃபிங்கராக ஹோல்ட் பண்ணிக்கிறான். இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கட்டா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுகிற? ப்ளீஸ், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இன்னும் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கட்டா. பண்ணிக்கோங்க. என்னாச்சு? அப்போ ஜேகேவும் இன்னும் இறுக்கமாக தயங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறான்.
ஜேகே என்ன கையில் முத்தம் கொடுக்குற? ஆனால் கன்னத்தில் தான் கொடுக்க முடியல, உதரில் கொடுத்துட்டேன். பப்ளிக் பிளேஸ்னு அப்படி இப்படிம்ப. அதுக்கு தான். அது வைக்கப்படுவேன்ல, அதுக்காக சொல்கிறியா? என் புரியலையா என்ன? இல்லை அதெல்லாம் இல்லை. தயம் என்னை நம்புறியா? ஜிகே என்ன ஆச்சு? என்னை நம்புறியா என்ன? நம்புகிறேன், ஒன்று ஃபுல்லாகவே நம்புகிறேன். அப்புறம் எங்கே கூப்பிட்டாலும் வருவியா? எங்கே கூப்பிட்டாலும்னா எங்கே போகணும்? எங்கே கூப்பிட்டாலும் அதான் எங்கே? உன்னை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டா? என்ன பண்ணுற? இன்றைக்கி என் பர்த்டேவும் இல்லை, என்ன பண்ண போகிற? ப்ளீஸ் பண்ணட்டா? ஜேகே இங்கே வச்சு என்ன ஏதாச்சும் ஷோட்டிகிட்டெல்லாம் கழட்டி விட்டு எதுவும் பண்ண போறியா என்ன? அப்படி பண்ணுறதா இருந்தா என்னோடய வீடு நல்லா இருட்டாக இருக்கும்ல, அங்கே வச்சு பண்ணும். அதனோட வைபே ஒரு மாதிரி தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உன் கண்ணை திறந்து விட்டு அப்புறமா உன் கண்ணை கட்டிட்டு. ஜிக்கே வர சரியான கெட்டு பையனாக மாறிட்டு போகிற. எப்போ உன்னை பார்த்தனோ அப்பையிலேருந்து ரொம்ப 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 கெட்ட பையனாக காஜியாக மாறிட்டுருக்க. எனக்கே அது நல்லா தெரியுது. பாப்பா இருந்தால் இவ்வளோ நாள் அடங்கி இருந்தா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா? ஏன் இருக்கக்கூடாதா? ஓ உங்ககிட்ட மட்டும்தான்டா எல்லா மாதிரியும் இருக்க தோணுது. சரி எனக்கு டைம் இல்லை, சொல்லு என்ன? உன்னோட கண்ணை கட்டுட்டா? வேணாம், உன் கை வச்சு கண்ணை பொத்திக்கோ. பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தடுக்கி ஏதாச்சும் புதற்குள்ளே போய் விழுந்துட்டேன்னா? ஜிக்கே நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? எனக்கு ஒரு மாதிரி உன்னை ஹக் பண்ணிடுவேணும்னு தோணுது. அப்போ ஹக் பண்ணிடு அப்படின்னு பிடிச்சி நல்லா ஹக் பண்ணுறான். லைக் 2 பேர் உடம்புக்கும் கொஞ்சம் கேப் கூட இல்லை, அவ்வளோ இறுக்கமாக 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி சொல்லு பா போகலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஒரு மாதிரி சில்க் லைக் கிளாத் எடுத்து அவனோட ஐஸ் அப்படியே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறான். ஜிக்கே எனக்கு எதுவுமே தெரியல. இதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு அவனோட கையை ரொம்ப பத்திரமா பிடிச்சி இன்னொரு கையால் தயங்கோட இடுப்பை பிடிச்சி அப்படியே ஃபாலோ பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். அப்போது ஒரு பிளேஸ் எண்ட் ஆஃப் த கார்டன், அங்கே அப்படியே அழகான ஒரு ஃபவுண்டெயின். அந்த ஃபவுண்டெயினுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லைக் ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர்லாம் அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கு. பெரிய ஃப்ளவர் பொக்கே எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுகா ஜெக்கியோட கையில் கொடுக்குறான். அந்த ஜுஜ்ஜு புஜ்ஜிக்கு அழகாக அவங்க அப்பாவை பார்த்து சிரிக்குது. அழகா அப்பா அவங்க அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். உனக்கு ஒரு தம்பி ரெடி பண்ணும்ல. ஜேகே எங்கே போயிட்டீங்க? ஏதோ வரேன்டா. பத்தியா அவங்க அம்மா கொஞ்ச நேரம் போனதுக்கே எப்படி கூப்பிடுறான்னு. இதோ வந்துடுறேன் அப்படின்னு குழந்தையோட நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே போகிறான். அப்போ சுகா ஜிம்மினோட இடுப்பில் கிள்றான். என்ன உனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டா? இன்னும் ரிங்கே வாங்கி கொடுக்கல. டேய் வாங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சும்மா அவன் கூட விளாண்டுட்ருக்கான். குழந்தை அழகாக இருக்கான்ல, ரெடி பண்ணிடுவோமா? இன்னொன்று சுகா அடி வாங்க வேணீன்னு பசாமல் இரு. அப்போது ஜேகே அவன் பாக்கெட்லேருந்து ரிங் எடுத்துகிட்டு அதையும் அந்த பொக்கே ஃப்ளவர் ஹோல்ட் பண்ண அந்த ஹேண்டில் வச்சுட்டு தயங்கோட பிளைண்ட் ஃபோல்டை அப்படியே தயங்கு பின்னாடி இருந்து அப்படியே அன்ஃபோல்ட் பண்ணுறான். ஸோ தயாக்கு கொஞ்ச நேரம் லைட்டாக ஒரு மாதிரி பிளர்ரி விஷனாக இருக்குது. அண்டு அவன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த இடமே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. அந்த ஃபவுண்டெயின்லேருந்து வர்ற வாட்டரோட சவுண்ட் அண்ட் அந்த வாட்டரோட அந்த பியூட்டி அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அப்போது ஜேகே பின்னாடி இருந்து தயாங் 2 பட்டனை கழட்டி விட்டுருப்பான்ல, அந்த ஷர்ட் அப்படியே பின்னாடி ஷோல்டர் சைடாக இழுக்கிறான். அப்படியே இழுத்து அவனோட ஷோல்டரில் தயம் டேய் ஜேகேம்மா என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. உன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நிற்கிறாங்க. எனக்கு தெரியும்டா. நான் தான் இப்போ முன்னாடி வரணும்ல. நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடா அப்படின்னு அவன் அப்படியே முன்னாடி வந்துட்டு அந்த பொக்கேவை கொடுக்குறான். தயம் இதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி போகுன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்ததே இல்லை.
நீ நினைக்கலாம் முத்தம் கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான், எல்லாம் பண்ணிவிட்டு வெறும் கான்ட்ராக்ட்னு சொல்கிறான்னு. ஆனால் டு பி ஃப்ரேங்க், நீ வந்த ஃபஸ்ட் நாள்லேருந்து நான் உன்னை பார்க்குற பார்வை, உன்னை கட்டி அணைச்சது, உன்னோட உதடில் என்னோட உதடு வச்சு உறிஞ்சி எடுத்தது, உன்னோட நாக்கை என்னோட நாக்கு வச்சு டேஸ்ட் பார்த்தது, எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லாமே உன்னை பிடிச்சி போனனால மட்டும்தான் பண்ணேன். பிகாஸ் ஐ லைக் யூ. ஆனால் எப்பயுமே ஒன்லி ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ்ன்னு சொல்லிடுவேன். பிகாஸ் உன்னோட இந்த பியூட்டி அண்ட் உன்னோட இந்த பியூரான இந்த ஹார்ட்லேருந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு. பிகாஸ் உனக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு. ஆனால் என்னையே தெரியாமல் உனக்கு அடிக்ட் ஆக வச்சிட்டேன். அது வந்து ஜேகே தாயங்கூட வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு எதுவும் பேசாத, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரில. ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருக்கோம், இந்த ஃப்ளார் பொக்கே ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குறான். அப்போ தயாங்கெலாம் கண்ணில் அப்படியே வந்து தண்ணி நிற்குது. லைட்டாக பிளிங்க் பண்ணால் போதும், அவனுக்கு தண்ணி அப்படியே வந்து சொட்டு சொட்டாக ஊற்றிடும். குழந்தை அப்படியே நிற்கிறான். அது ஜேகே, அது வந்து அது எதுக்கிட்ட அழுகிற? நான் தான் அழணும். நீ கணிச்சதுக்கு லைஃப் லாங் நல்லா வச்சு பார்த்துக்கணும், ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சந்தோஷத்தில் நான் தான் அழுகணும். இல்லை ஜேகே, நானும் உன்னை நிறையா பேசியிருக்கேன், ஹர்ட் செஞ்சுருக்கேன்ல. ஹர்ட் பண்ணியிருக்க அதுக்கு வெயிட் பண்ணுறா. ப்ரப்போஸ் பண்ண வந்தால் நீ என்னடா அது ஒரு மாதிரி இந்த சீனாக மாற்றிக்கிட்டுருக்க. இரு அப்புறம் கேட்டெல்லாம் அந்த ரிங்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி வீசிட்டேன் ஒரு கேவலமான ஒரு இதுக்கு. அது இது நம்ம கையிலன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு அழகான ஒரு கிரியேச்சருக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்போது ஆனால் இப்போது உனக்குன்னே பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் அப்படியே நீல் டவுன் போடுறான் லைக் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. அப்போது தயாக்கெலாம் முடியல, ஒரு மாதிரி ஷை ஆகுது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி எமோஷ்னல் மொமெண்ட் ஆகுது. ஜேகே, நான் அழுதுரு. ஆனால் இதுக்கப்புறம் எப்பயுமே அழுகக்கூடாது, புரியுதா ஜேகே? என்ன தயம், உன் மேலே இப்போ நான் ரொம்ப மேடாக இருக்கேன், ரொம்ப அண்ட் நீ ரொம்ப க்ரேஸியாக இருக்கல்ல என் மேலேயும். எனக்கு அது நல்லா தெரியும். என் ப்ரப்போஸை நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் இந்த ரிங் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கண்டிப்பாக அந்த காஸ்ட்டில் இல்லைடா, இது வேறா, இது பியோர், நமக்காக வாங்கினது. அப்போ ரொம்ப பியோர் தானே. டேய் ஜேகே, எதுக்குடா நீ இப்போ வைக்கப்படுற? ஒழுங்காக தான் அங்கே ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் கணக்கில் அவனே அடிச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பாரு, நம்ம குழந்தை அவ்வளோ அழகாக சிரிக்கிறான். ஐயோ, சீக்கிரமாக ரிங்கை போட்டுட்டு 2 பேரும் எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ணுங்கடான்னு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக அடிக்கிறான் தயாங் ஜேகேயோட ஷோல்டரில். சரி என்ன, எஸ்ஸா நோவா தயோங் will you marry me அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தயோங், என்னை நல்லா பார்த்துக்கோல்ல, இனி ட்ரோன்லாம் வந்தாலும் மொத்த கொடுத்துட்டு ஃபார் கான்ட்ராக்ட் பர்பஸ்ன்னு சொல்ல மாட்டேன்ல. ட்ரோன்லாம் வந்தாலும் அந்த ட்ரோனை இன்னும் நல்லா ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நச்சுன்னு இழுத்து முதட்ட உறிஞ்சு எடுப்பேன். முடிஞ்சா அங்கேயே பெட்ஷீட்டை போத்திட்டு அதை முன்னாடி பல்லானதெல்லாம் பண்ணுவேன். ஜேகே, இப்போ சுகாக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. டே என்ன எப்படிலாம் பேசுவியா? ஐயோ, இவனுக்கு 2 பேர் வேறு இருக்கானுங்களா? சொல்லு என்ன தயோங், பி சீரியஸ், will you marry me? அப்போ தயங்கும் அப்படியே ஹேண்டை நீட்டுறான். எஸ் அப்படிங்கிற மாதிரி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீயும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே அந்த ரிங்கையும் போட்டு விடுறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் அங்கேயே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ, உனக்கு தான் ஷையாக இருக்குமேடா, நான் வேற உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டேனே. அப்போது இப்போ ஷைனஸ் எல்லாம் போகுது. குட்டி கண்ணை மூடிக்கோ, உங்கள் அப்பாவுக்கு நான் முத்து கொடுக்க போகிறேன். நீங்கள் 2 பேரும் கண்ணை மூடிக்கோங்க. உங்கள் பேர் ஜமீன், நான் சுகா. ஆனால் 2 பேரும் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நச்சனை ஜேகேயோட உதட்டிலே போயிட்டு, நான் சும்மா ஜிவ்வுன்னு இருக்கு, இப்படி தான் இருக்கும்
ஃபீல் பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல நல்லா கடிச்சு இழுக்கிறான். ஸோ அப்படியே 2 பேரோட லைஃப்பும் ஹாப்பியாக ஆகுது. ஓகேடா, இது நான் வந்து 3 ஷாட்டுன்னு மென்ஷன் பண்ணனால தான் நான் 3 ஷாட்டோட முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஷாட் கேட்பீங்க. ஸோ அதை நான் வந்து வேறு டைட்டில் வச்சு ஒரு 1 ஷாட் மாதிரி அதை நான் போடுறேன். நான் சொல்கிறேன் இந்த அதனோட ஸ்பெஷல் பார்ட் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எஸ், லைக் சில நேரம் தோணுச்சு, நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களாடா. லைக் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஏன் டேக்குக்கு போடுற, நீ எல்லாம் இவளா அவளா, சேனல் ஸ்டார்டிங்கில் நிறையா அப்படி இப்படின்னு நிறையா கமெண்ட் வந்துச்சுடா எனக்கு. டேக்குக்கை போடுற உனக்கு தெரியுமாடி, டேக்குக்கு அப்படி இப்படின்னு எனக்கு நிறையா கமெண்ட்ஸு. லைக் இப்போயும் ஒரு சில ஆத்தர்ஸ்க்கு வந்து லைக் பிஎல் போடுறவங்க மேலே ஒரு சில வன்மங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, டு பி ஃப்ரேங்க். பட் அப்போலாம் யோசிப்பேன், லைக் நம்ம இப்படி போடுறோமே, இப்போ பசங்க இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க நம்மளை ப்ளேம் பண்ணாங்களா, நமக்கு சப்போர்ட்லாம் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் சொல்லணுன்னு தோணுச்சு. அண்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க 2 சேனல்லையுமே. ஓகேடா, அண்ட் கண்டிப்பாக நான் ஸ்பெஷல் ஷாட் போடுறேன். எஸ், இதுதான் லாஸ்ட் வீடியோ. வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ மீன்ஸ் இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து எக்ஸாம் முடிஞ்சு தான் வரும். எனக்கு தெரியலடா, மேபி ஒரு 2 வீக்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸாம் போயிட்டுருக்கோம். லைக் இன்ச் பை இன்ச்சாக ஒரே ஒரு டே லீவ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி. அது முடிஞ்சக்கப்புறம் ஏதோ வெளியில் அவுட்டிங் போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபேமிலியில். ஸோ அதுக்கும் போனால் என்னால் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு டிசம்பர் வரை அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இடையிலே நான் வந்துடுவேன். பட் கொஞ்சம் எனக்கு எப்படின்னு என்னால் சொல்ல முடியல, வீடியோஸ் எப்படி வரும்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப் சேனலில் கண்டிப்பாக அப்பப்போ வந்து எப்படி இருக்கீங்க, மிஸ் யூ, லவ் யூலாம் சொல்லிட்டு தான் போவேன். அண்ட் எஸ், ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சரங்கி.